கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலை ஏற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்தருவார். மிஸ் செய்யாதீர்கள். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கேளுங்க. இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். மார்க்கின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். இங்கிலீஷ்ல படி. Matthew 5th chapter 19th verse. Jesus did not let him, but said, go home to your own people and tell them how much the Lord has done for you and how he has had mercy on you. 19 மட்டும் தானே பச்சை. அப்போ ஓன் ஹவுஸ், சொந்த வீட்டார் இடத்துக்கு போய், அப்போ நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி. அந்த லேகியோன் பிசாசு பற்றி உனக்கு சொன்னது அதே வார்த்தை தான் உனக்கும் சொல்றாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பிசாசுகள் எல்லாம் துரத்தப்பட்டு பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு பிடித்த உன்னையும் பார்த்து இதே தான் சொல்றாரு. இப்ப நீ என்ன பண்ணிக்கிற? வீட்டார் இடத்துல போய் டெய்லியும் போன் பண்ணி பேசிக்கிற, உங்க அம்மா கிட்ட பேசுற, உங்க தங்கச்சி கிட்ட பேசுற, யார்கிட்ட பேசுற, போனா பேசுற, உங்க வீட்டார் இடத்துல இனத்தார் இடத்துல கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகள் எல்லாம் அறிவிச்சிருந்தா இன்னார் பிசாசு எல்லாம் ஓடி இருக்கும். பிசாசு உனக்கு என்ன செய்யறானோ அதெல்லாம் போய் சொல்லிட்டு குறையா பேசிட்டு இருந்தாக்கா பிசாசு தான் கூட்டியிருக்கோம். அப்போ இந்த வசனம் எல்லா இயேசு ஏற்று உலகத்தில் இருக்கிற அத்தனை தேவடைய பிள்ளைகளுக்கும் இந்த வசனம் பொருந்தும். கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் உன் வீட்டாருக்கு உன் நிறுத்தாருக்கு போய் அறிவி என்று சொன்னார். அல்லேலூயா. அதனால என்ன நினைச்சா பாரு அடுத்த வசனம். அந்தபடி அவன் போய் இப்படி தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ணத் தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்கன்னா என்ன? அவன் சொல்லும் போது ஏதோ ஒரு அற்புதம் அவங்க வாழ்க்கையில் நடந்துக்குது, அதனால அவங்க ஆச்சரியமா இருந்துக்குது. அதனால ரட்சிக்கப்பட்டாங்கன்னு அர்த்தம். ஆச்சரியப்பட்டார்கள்னா மிராக்கிள் நடந்துக்குது அவங்க வாழ்க்கையில. அப்போ கர்த்தர் தனக்கு இறங்கி செய்தவர்கள் எல்லாவற்றையும் அறிவிச்சான்னு போட்டுக்குது. ஒன்னூடாத அறிவிச்சுக்கிறான். 2000 பிசாசு லேகியோன் 6000 பிசாசு துரத்துறாரு. அவனை துரத்திட்டு ஆண்டவரே நான் உங்க கூட வரேன்னு சொல்லும் போது அவர் அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தார் எடுத்து உன் வீட்டார் எடுத்து போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவில் எல்லாம் அறிவி என்று சொன்னார். அப்போ என்ன செய்தாரு? கர்த்தர் அவனுக்கு இறங்கி பாவத்துல மூழ்கி கிடந்தவனை, லேகியோன் பிசாசால் நிரம்பி இருந்தவனுக்கு ஜீவனையே கொடுத்தார். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக திருடனாகி பிசாசு அவனை திருடிங்கன்னு கொண்டுங்கன்னு அழிச்சுன்னு இருந்தான். சமாதானத்தை திட்டான், சந்தோஷத்தை திட்டான், சுகத்தை திட்டான், எல்லாத்தையும் திட்டான், நிர்வாணம் ஆயிட்டான். ஊர்ல தங்க முடியல, வீட்டுல தங்க முடியல, அவனை துரத்தி விட்டாங்க. கட்சியில கல்லறை தோட்டத்துல வந்து இருக்கிறான். அவ்வளவு பண்ணிட்டான் பிசாசு. ஆனா அவனுக்கு இறங்கி அவன் பாவத்தெல்லாம் மன்னிக்கும்படி இயேசு அவனை போய் சந்தித்து நல்ல மேய்ப்பன் அவனுக்காக ஜீவனையே கொடுத்தார். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கொடுத்தார். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு கொடுத்தார். ஆதாமிலிருந்து முழு உலகத்து கொடுத்தார்.
அத்தனை பிசாசு கைட்டு போய் பண்டி கொண்டு சமுத்திரத்தில் போய் மாட்டு போச்சு. அப்போ இதெல்லாம் போய் சொல்றாங்க. சொல்லும் போது அதை தெக்க போயில 10 நாடுகள்ல இருக்கு, 10 நாடுகளாம் போய் பிரசித்தம் பண்றான். ஆமா, வேற பேச்சே பேசல, கர்த்தருக்குள்ள இருக்கிற காரியம் தான் பேசுறான். தேவி நீதித்து உடித்ததல், கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அவன் இனத்தார் இந்த வீட்டை வாழ தந்தா ஜீவ வார்த்தை தான் வருது. அவர் எனக்கு ஜீவனையே கொடுத்தாரு. திருடனாகிய பிசாசு எப்படி அழிச்சிருக்கிறான், கொண்டு இருக்கான், திருடிக்கிறான்னு சொல்லி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான். வேறு நானும் உனக்கு ஜீவன் பருவம் வந்தே சொல்லி பெற இல்லையாங்க, ஜீவனே தரமானே. அந்த ஜீவ வார்த்தை தான் அவனுக்கு பேச்சிருப்பான். கர்த்தர்னா ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவன தேவி நீதிட்டு ஒழித்ததல் எல்லாத்தையும் போய் அறிவிக்கிறான் பாரு. அறிவிக்க கேட்கறவங்கெல்லாம் ஆச்சரியம். தெக்க போல அசுத்தாவி கேட்கும் போதே அசுத்தாவிலாம் ஓடுது. ஆமா, என் பாவம் தேவனை பாதிச்சு, உலகத்தை பாதிச்சு. என் பாவத்துக்காக பிதாவாகி தேவனுக்கு அவரு ஜீவரத்தை கொடுத்தாரு. ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு கொடுத்தாரு. உடனே அத்தனை பிசாசு என்னை விட்டு கைட்டு ஓடிப்புச்சு. பசுத்தாய் வந்து சொஸ்த புஞ்சி வந்துச்சு எனக்கு. அப்புறம் நான் நிர்வாணமான வஸ்திரம் கொடுத்தாரு. இதெல்லாம் போய் சொல்றான் பாருங்க. ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம் எல்லாம் கொடுத்தாரு. என்னை ஆசீர்வதிச்சாரு. ஜீவ வார்த்தையை தான் பேசாரு. அவர் வார்த்தையே ஜீவ வார்த்தையா இருந்துச்சு. அவர் என்னை மன்னிச்சாரு, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சாரு. எப்படி மன்னிச்சார்னா, அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வேறொன்று கோரான். திருடன் ஆகிய பிசாசு இவனை எப்படி கொண்டுங்கிறான்னு சொல்றாரு சீசர்களுக்கு. நானும் இவனுக்கு ஜீவன் பரிவு சொல்லிட்டு ஜீவனை கொடுத்தாரு எனக்கு. அந்த ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாரு. உடனே அத்தனை 6000 பிசாசு, அந்த லேகோன் பிசாசு எல்லாம் என்னை கைட்டு போய் அங்க பட்டி கொடுத்து சமுத்திரத்தில் போய் மாட்டு போச்சு. பசுத்தாய் வந்தாரு, சொத்த புத்தி வச்சு நிம்மதியா நீ நைட் தான் தூங்கினேன் சொல்லிப்பனா இல்லையா? அதை தான் நீ செய்யணும். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதைத்தான் பேசணும். கர்த்தர் ஜீவன் உள்ளவர், ஜீவ வார்த்தையை தான் பேசணும். ஆமா, சபையில பிரசங்கம் பண்ணாலும் ஜீவ வார்த்தை தான் பிரசங்கம் பண்ணணும். சபையில் இருக்கிற அசுத்தாவியெல்லாம் ஓடிடும். சபையில் இருக்கிறவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. குறிப்பா என் செய்தி கேட்கறவங்களாம் ஆச்சரியமா தான் கேட்கறாங்க. நான் பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தை தான் பேசுறேன். இந்த தாமஸ் துளசிராம பேசுறதெல்லாம் வித்தியாசமாவே இருக்குதுன்றாங்க. ஏன்னா ஜீவ வார்த்தை குறித்தே பிரசங்கம். உலகத்துல எங்குமே இப்படி ஒரு செய்தி கேட்டிருக்க முடியாது. 100க்கு 100 ஜீவ மார்க்கு தான் போயிடுறேன். 2000 வீடியோஸ் போட்டுக்கிற மாதிரிங்க. எல்லாம் ஜீவ வார்த்தை வச்சு தான் பிரசங்கம். நீங்க வேணா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏஎல்சி வெல்லூர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, எஃப்ஜிசி வெல்லூர் சேனல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. துளசிராம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஏஎல்சி வெல்லூர் ஏராளம் செய்தி ஜீவ வார்த்தை குறித்தே பேசு. தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் செய்தி. அப்போ அசுத்தாவி ஓடுது, பசுத்தாவி வருது, தேவதூதர்கள்லாம் வராங்க. அவன் சொன்னதெல்லாம் கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்னது மெராக்கல் நடந்துக்குதுன்னு அர்த்தம். ஆமா, அசுத்தாவி ஓடத்தான் செய்யும், பசுத்தாவி வரத்தான் செய்யும். கர்த்தர் செய்ததெல்லாம் பேசியிருந்தீனாக்கா, பிசாசு செய்ததெல்லாம் பேசியிருந்தீனாக்கா பிசாசு ஆப்பிச்சிட்டு இருக்கோம். இவன் ஆதாம் வழியா பிறந்துட்டு பாவம் செய்கிறோம் பிசாசினால் பிசாசு இதெல்லாம் பேசியிருக்கிறான். பிசாசு பண்ண காரியத்தெல்லாம் பண்ணிக்கிறான். பாவத்தை சாபத்தை அக்கிரமத்தை அநியாயத்தெல்லாம் பேசி 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 பிசாசா பிச்சிச்சு. 2000 பிசாசு பிச்சிச்சு இவனை. அந்த மாதிரி ஒரு மனுஷன் 2 காரியத்தை பேசணும். ஒன்று, கர்த்தர் தனக்கு இறங்கி செய்ததெல்லாம் பேசணும். அதை பேச விரும்பலனா அவன் ஆட்டோமேட்டிக்கா பிசாசு செய்த காரியத்தெல்லாம் பேசிட்டு இருப்பான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்போ ஆதாமியாவாலும் தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசு சொன்ன கனிய நன்மை தேவ காரியத்தை பேச 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 அது பிசாசின் கிரியையில தான் உண்டாக்கும். ஆதாமின் சிந்தை மரணத்தை தான் அது உண்டாகும். கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம் சொல்லப்படுது. சரி, அப்போ கர்த்தர் தனக்கு இறங்கி செய்தவில் எல்லாவற்றையும் அவர் இனத்தாரிடத்தும் அவர் தேசத்தாரிடம் அவங்க குடும்பத்திலும் போய் பிரசித்தம் பண்றான். நீங்க கூட பிரசித்தம் பண்ணுங்க. ஆமா, காலையில் நைட்டு தூங்குற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு செய்ததே பிரசித்தம் பண்ணுங்க. உங்க பக்கத்துல அசுத்தாவி வரவே வராது. பசுத்தாவி தேவதூத்தை தான் வருவாங்க. இவனை டெஸ்ட் பண்ணி பாருங்க. கர்த்தர் உனக்கு இறங்கி சிறுவில நீ ஞானஸ்நானம் எடுத்து பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு அவர் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பானம் பண்ணிக்கிறீங்க. அவரே ஜீவப்பம், அவர் ஜீவ ரத்தம், திராட்சை ரசம். அந்த தேவி நீதிட்டு உயிர்த்த ஜீவ ரத்தத்துல அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு அறிவிச்சுட்டே இருக்கலாம். நாள் ஃபுல்லா அசுத்தாய் வருன்றீங்க.
அசுத்தாய்வோட பசுத்தாய் வர தேவதூரெல்லாம் பணிவிடை செய்வாங்க. அப்போ தாவீது சொல்றான், என் நாவு நாள்தோறும் உமது நீதியை உமது துதியும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். அவருடைய நீதி தான் சொல்லுமா, நம்முடைய நீதியெல்லாம் அழிக்கான கந்த அசுத்தாவி தான் பிடிக்கும். வர வர விரி தெரிஞ்சு காடு மேய்க்கிற ராஜாவை மாற முடியாது. அப்போ உமது நீதி உமது துதி, நமது கிடையாது, உமது. உமது நாமம், உமது துதி, உமது கிருபை, உமது வழி, உமது சத்தியம், உமது பிரமாணம், எல்லாம் உமது. இந்த சங்கீதம் 119 ஒரு சங்கீதம், அதை வாசித்து பாருங்க. அது நிறைய உமது 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 உமதுன்னு வரும். நமதுனாவே அதான் பிசாசு செஞ்சு நம்முடைய நீதியெல்லாம் அழிக்காடுங்க. நம்ம ஏதேனும் தொட்ட நன்மத்தையும் அறியத்தக்க கட்டி சாகவே சாவாய். அதை போய் தேவன் தனக்கு உலகத்து பேசிட்டு இருந்தாக்கா பிசாசின் கிரிகளா இருக்குன்னு பாக்குறோம். அதனால கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவர்கள் எல்லாம் உன் இனத்தார் இடத்துக்கும் உன் வீட்டார் இடத்துக்கும் போய் அறிவி என்று சொன்னா அவனை அறிவிக்கும் போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். 20வது வருஷம் படி இங்கிலீஷ்ல மார்க் 5:20. So the man went away and began to tell in the Decapolis how much Jesus had done for him, and all the people were amazed. Amazing, ஆச்சரியப்பட்டாங்க. அமேசிங் ட்ரூத், பழைய செய்தியெல்லாம் அமேசிங் காட் ட்ரூத்னே தலைப்பு கொடுத்துருப்பேன். எல்லாரும் அமேசிங் போடுது, அமேஸ்டு. ஆமா, ஆச்சரியப்பட்டார்கள். ஆமா, அசுத்தாய் போனா ஆச்சரியம் தான் வரும். பசுத்தாய் வந்தா தேவதூர் வந்தா அமேசிங்கான காரியம் இதெல்லாம் நடக்குதுன்றாங்க. சரி, இப்போ பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் தான். எஸ்தர் புஸ்தகத்துல இந்த ஆமான்ற ஒருத்தன், ஆதாம் வழியா பிறந்தவன், அவன் என்ன பண்றான், பிசாசு செய்யற காரியங்கள் எல்லாம் செய்யறான். யூத குலத்தையே சங்காரம் பண்ணணும், சங்காரனாக்கா பட்டயத்தால கொண்டு போடணும்னு. அப்படி அவன் பண்ணும்போது யூதகுலம் சூசான் நகரம் கலங்கி போயிச்சான். அந்த இடத்துல எஸ்தர் ராஜாத்தி கர்த்தர் தனக்கு இறங்கி செய்ததெல்லாம் அறிவிக்கிறார். அப்போ எஸ்தருடைய காரியத்தினால் எஸ்தரினாலே அந்த ஆமான் போட்ட சதி திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது. உங்க வாழ்க்கையில் கூட ஆமான்னா பிசாசு, மனுஷனும் ஒரு ஆமானா தான் இருக்கிறான். அவன் பிசாசு சொன்ன காரியத்தெல்லாம் அவங்ககிட்ட கொண்டு வரும்போது அவன் திருடவும் கொள்ளும் ஐக்கியதான திட்டம் தான் போடுவான். நீயோ அவனுக்கு ஜீவன் உண்டு, அது பரிபூர்ண படம் வரணும். அப்ப எஸ்தரு ஆமானி ஆகாச கூட்டு வச்சு விருந்திலே திராட்சரசம் பரிமாறா. தேவனிடத்தில் ஆலோசனை, நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பாடுவன் நித்திய ஜீவன் உண்டு. ஒரு யூத பெண்ணு திராட்சை ரசத்தை விருந்திலே திராட்சை ரசத்தை ஆகாச ஆமாடி கூட்டு கர்த்தர் தனக்கு சொன்னதெல்லாம் செய்யறா. உடனே 127 நாடுகளில் யோத குலத்தையே காப்பாத்துறா. இந்த ஆமான் என்ன பண்றான், அவன் ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்கு நீதிமானாக்கப்படல, இஸ்ரவேலன் கிடையாதவன், ஆதாம் வழியா பிறந்து பாவத்தின் சம்பளம் மரணத்துல வந்தவன். அவன் பாரு பிசாசு சொன்னபடியெல்லாம் செய்யறான். ஆகாச ராஜா கிட்ட போய் சட்டத்தை மாத்தி யூத குலத்தை சங்காரம் பண்ண சொல்லி இந்த திறத்து கொண்டது ஐக்கியதான திட்டத்தையே செய்யறான் பாருங்க. அந்த இடத்துல ஒரு எஸ்தர் ராஜாத்தி தேவன் தனக்கு செய்ததெல்லாம் அறிவிக்கிறான். ஆமா, தேவனுக்கு ஆகாச ராஜாக்கு ஆமானுக்கு முழு உலகத்துக்கு தேவன் ஜெயிச்சானா பிசாசு ஜெயிச்சானா? ஆமான் ஜெயிச்சானா? தேவன் தான் எஸ்தர் தான் ஜெயிச்சா. அப்போ நீங்க தேவனுக்குள்ள இருந்தா பிசாசு மனிதர்கள் மூலமா எவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டாலும் அதை நீங்க வாய்க்காம பண்ணிடலாம். ஆதாம் ஏவாள் வழியா பிறந்தவன் கிறிஸ்து தனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறவன் அவன் பிசாசு தனக்கு செய்துதான் செய்வான். உன் வீட்டாரே உனக்கு சத்ருவா இருக்கலாம். ஆதாம் வழியா பிறந்தவன், கட்டின மனைவி, கட்டின புருஷன், பெத்த பிள்ளைங்க, தாய் தாய் சொந்த பந்தம் சுற்றிக்க எல்லா ஜனங்களும் ஆதாம் ஏவாள் வழியா பிறந்து வந்தவர்கள். ஏவாள் பிசாசு வார்த்தை கேட்டு நன்மத்தையும் அறியத்தக்க கனி புசித்தினாலே அறிந்தோ அறியாமலோ பிசாசு தனக்கு செய்துதான் செய்வாங்க. அதனால நீ நாட்டை தரத்தணும் ஓட்ட தரத்தணும்னு சொல்லின்னு போய் கடிந்து சமைச்சுட்டு இருக்கக்கூடாது. நீ கிறிஸ்துவை கொடுத்துதான் அவங்க செய்யற பிசாசின் திட்டத்தெல்லாம் வாய்க்காம செய்யணும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, உங்களை சபிக்கிறவர்களை உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்ன்றார். என்ன சிநேகத்தை காட்டணும்? இயேசுவின் சிநேகத்தை ஜீவனையும் பரிபூஜனை கொடுத்தாங்க. அந்த சத்ரு போட்ட அந்த திட்டத்தையே நீ குலாப்ஸ் ஆக்கிடலாம்.
அந்த ஆமானுடைய சதி திட்டத்தையே இந்த எஸ்தர் ராஜ்யத்தை குலாப்ஸ் ஆகிட்டா. அதுக்கு விருந்திலே திராட்சை ரசம் பரிமாறினாள். ஆமானும் ஆகார் கொலபாதகர்கள் யூத குலத்தையே சங்காரம் பண்ணுமா பாருங்க. அந்த எஸ்ரே அந்த இடத்துல இல்லைன்னா காரியம் என்ன ஆகுன்னு நீ கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்க குடும்பத்தில் கூட பிசாசு சதி திட்டம் போடுறான். அன்னைக்கு ஆமானு மூலமா பிசாசு கிரியை செய்தான். நீ பரம ஆமான் பிசாசு. பிசாசு யாரு? திரட்டவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானேன்னு வேறொன்று கோறான். நானும் இயேசு ஜீவன் உண்டா பரிபூர்ண அந்த ஜீவ வார்த்தையை பேசணும். உன் மனைவி பேச சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு போய் பிசாசு வாய்க்க அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து அவளை காப்பாத்திடலாம். உன் புருஷன் ஆதாம் மூலமா பிறந்த நன்மத்தையும் அறியத்தக்க காரியத்தையே பேசிட்டு இருப்பான். பிசாசு தனக்கு செய்ததெல்லாம் அறிவிச்சிட்டு இருப்பான். சுய நீதி அநீதி அக்கிரம அநியாயம் அது இது சுய அதையே பேசிட்டு இருப்பான். ஆதாம் வழியா பிறந்துட்டு இப்போ அவனை காப்பாற்றணும்னாக்கா என்ன பண்ணணும்? கணவனாருக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் இயேசு ரத்தம் சகல பாவத்துக்கு அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை உன் கணவனார் பேர் தேவதற்கு ஆதாம் முழுவது போட்டா இந்த ஆமானின் சதி திட்டம் வாய்க்காவல் காரியம் மாறலாய் முடிந்தது போல உன் கணவனாரை பிசாசின் சதி திட்டத்துக்கு காப்பாத்திடலாம். கோடி கோடி ரூபாய் கொடுக்கணும் காணிக்க. அதே மாதிரி உங்க பிள்ளைகளை ஆதாம் மூலமா தான் பெற்றுக்கிறீங்க. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தா நான் துர்குணத்தில் உருவானேன். சுட்டு போட்டா கூட அந்த ஆதாம் வழி பாவத்தை சம்பளம் மட்டத்தை தான் பேசும் பிள்ளைங்க. நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை தான் பேசும். நன்மை தீமை நல்லவன் தீயவன் அதுல கண்டிலிச்சம் சுய நீதி அனிதான் பேசிட்டு இருக்கோம். பேச 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 பிசாசு செய்ததெல்லாம் பேசி பேசி அசுத்தாவியா இருக்கும். இந்த லேகோன் பிசாசு அப்படிதான் வாழ்ந்துக்கிறான். ஒரே நன்மை நல்லவன் கெட்டவன் நன்மார்க்க துன்மார்க்கன் எல்லாம் கெட்ட பழக்கிறது சுயநீதி அநீதி காரியம் செய்து பிசாசு மேல பிசாசு பிசாசு மேல பிசாசு அசுத்தாவியா பிச்சு அதுல இருந்து விடுதலாக்கி இயேசு வந்தார். இப்போ அந்த இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து நீங்க திருவிருந்தர் பக்கம் நீங்க தான் குட்டி இயேசு உங்க குடும்பத்துக்கு உங்க சபைக்கு உங்க ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு. அப்போ இயேசு அந்த பிசாசு எப்படி தோத்துறாரு? நல்ல மேய்ப்பன் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு அந்த லேகோன் பிசாசு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து உங்களுக்கு கத்த தனக்கு இறங்கி செய்ததெல்லாம் அறிவிக்கிறார். தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு விளக்குது. உடனே அத்தனை அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து அவனை காப்பாற்றி வசூத்தி தக்க போல போய் வாழ வைக்கிறாரு. ஒருவேளை இயேசுவே சந்திக்காது இருந்தானாக்கா அதே கல்லறை தோட்டத்திலே அவனை அடக்கம் பண்ணிருப்பாங்க. நிர்வாணத்திலே கூக்குரலிட்டு சாபத்தில் பாவத்தில் மறந்து பாதாளிலும் போய் சேர்ந்துருப்பான். இயேசு அவனை சந்தித்ததுனால அவன் தப்பிக்கப்பட்டான். அது மாதிரி அந்த இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். உன் கணவனாருக்கு கொடுக்கணும். ஆமா கணவனாரு சேட்டக்காரா இருப்பாரு குடிகாரா இருப்பாரு. அவரு சப்ஜி இருந்தாங்க பிசா செய்ததே சரி இன்னும் சாபத்தில் தான் இருப்பாரு. உங்கள் சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் பகைகளுக்கு நன்மை செய்யுங்கள் சத்ருக்களை சிநேகிகள் துன்பப்படும் ஜபம் பண்ணுங்கள் ஜீவ சர்வ ஜீவனத்தை கொடுங்க. அசுத்தாய் போவான் பசுத்தாய் வந்து சொஸ்த புத்தி அடையாம இருக்காது. அவன் மனைவி சேட்டக்காரியா இருக்கிறா. அவளை சப்ஜி 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 ஒன்னு ரெண்டு பிசாசு கூட்டி விடுறது. கட்சியில் ஒரே பல்ல மனைவி புருஷன் ஒரே பல்ல பிள்ளைங்களும் ஒரே பல்ல. கட்சியில் பிசாசு குடும்பமா போச்சு. கட்சியில் பிசாசு செய்ததெல்லாம் செய்து கவலை பயம் வெறுப்பு வறுமை கடன் தொல்லை ஆபத்து விபத்து பிசாசுக்கிறீங்க ஒரே வியாதி ஒரே அவமானம் வெக்கம் தடைகள் பிரிவினைகள் சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் இப்படியே இருக்குது குடும்பத்துல. அப்போ இதெல்லாம் வாழ்க்கை கத்த தனக்கு இறங்கி செய்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் அது தேவி நீதித்து முடித்தது. இயேசுக்கு சுலாமண்ட வாக்கு தத்துவத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலக கொடுங்க வாய்நாள்லாம் கொடுங்க இடைவிடாம கொடுங்க. அசுத்தாய் போய்த்தானாவும் பசுத்தாய் வந்துதான் தேவதூர் வந்து பணிவிடை செய்து தான் ஆகணும். கர்த்தர் ரட்சகர். அப்போ இவனுக்கு என்ன பண்றாரு? மார்க் 4:19 இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னான். அந்த தெக்கப்போலி என்கிற நாட்டுல போய் பிரசத்தம் பண்ணும்போது அங்க இருக்கிற ஆதாமுக்குள்ள பிறந்த ஜனங்களுக்கு எல்லாம் அறிவிக்கிறான் கர்த்தர் தனக்கு இறங்கி செய்ததெல்லாம். இப்போ அவங்க குடும்பத்தில் அசுத்தாவில ஓடுதா இல்லையா? பசுத்தாவில எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க விடுதலை அடைகிறாங்க. இங்கிலீஷ்ல படிமா மார்க் சாப்டர் 5th verse 19th verse. Mark 5th chapter 19th verse. Jesus did not let him but said, go home to your own people and tell them how much the Lord has done for you and how he has had
mercy on you. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும் சொன்னாரா இல்லையம்மா? ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா இயேசு அவனுக்கு செய்ததெல்லாம் போய் அவன் வீட்டாருக்கு அறிவிக்கணும். அவன் ஆதாம் மூலமா பிறந்த பிசாசு இதெல்லாம் செய்து குடும்பத்துக்கு சாபமா இருப்பான். நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புசிக்கணும் அறியல உன் நிமித்து பூமியை சபிக்கப்படும் யாவால பார்த்து. அப்போ ஆதாம் மூலமா பிறந்தவன் பாவத்துல பிறந்தவங்க பூமியே சபிக்கப்படும், குடும்பம் எவ்வளவு சபிக்கப்படும் பாரு. முள்ளு குறுக்கு தான் முளைப்பிக்கும் அவன் மூலமா, வேற ஒன்றும் கிடையாது. திறந்து சமாதானம், சந்தோஷம், சுகம், வேலை, ஜீவன் எல்லாத்தையும் திடீர்னு இருப்பான். அப்புறம் கொண்டு ஆயிடுச்சு. இந்த வேலை தான் நடக்கும். ஆதாம் வழியா பிறந்தவனுக்கு நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புசிக்கணும் இல்ல சாகவே சாவு சக்தி தான், சாவு கதி, மரணத்துக்கு பிசாதான் கிரியை செய்வான். இப்போ நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தான திருவந்தில பங்கெடுத்து லேகோன் பிசாசு பிடிச்ச விடுதலையான மாதிரி பசுத்தான் அபிஷேகத்தை ஜீவரத்தத்தை வைத்திருந்தா அதை போய் வீட்டாருக்கெல்லாம் அறிவிக்கணும். ஜீவ சரீரம், ஜீவரத்தம், ரசிக்கப்படாத கணவன், ரசிக்கப்படாத புருஷன், ரசிக்கப்படாத பிள்ளைங்க, ரசிக்கப்படாத மருமக, ரசிக்கப்படாத மாமியாரு, கணவன் மட்டும் இயேசு ஜீவன் பரிபூர்த்தி தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுத்து அறிவிச்சினாக்கா உடனே அவங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து சமாதானம் அடைவாங்க. அப்புறம் ஏசு சொல்றாரு, நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஜமல்லமா. அதனால கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளெல்லாம் சொல்லு. ஸ்டாப் பண்ணிட்டீனாக்கா ஆட்டோமேட்டிக்கா பிசாசு உனக்கு இறங்கி ஏதேன் தோட்டத்துல செய்ததெல்லாம் பேசிடு. உன்னை அறியாமே சுய நீதி அநீதி, நாடு செல்ல ஊடு செல்ல செல்வா சரியில்லை, அது தப்பு இது தப்பு, எல்லாமே தப்பு. பிசாசு செஞ்சதே அறிவிச்சுன்னா தப்பு தப்பாவே இருக்கு. எல்லாமே தப்பு தப்பா. இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் அறி. இயேசு மத்திய மாட்டிலும் காழ்வான் போது அவர் எங்கும் ஜீவ வார்த்தையை தான் அறிவிச்சிருந்தார். பிதா தனக்கு பிதாவினுடைய காரியத்தையே அறிவிக்கிறாரு. என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் ஆவியான ஜீவனுடையவர். இயேசு பிசாசு செய்தது எங்கேயுமே அறிவிக்கல. நன்மை தீமை காரியத்தை பேசவே இல்லை. அந்த கனியை பறிக்காதே புசிக்காதேன்னு சொன்னவரே அவர் தான் ஏதேன் தோட்டத்துல தேவநாயகத்தர். ஆனா இயேசு ஜீவ வார்த்தையே அறிவிக்கிறாரு. எங்க போனாலும் தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசெல்லாம் ஓடுது, பசுத்தாவி இறங்குது, தேவதூர் படிவிடி செய்யறாங்க. அந்த மாதிரி இந்த லேகோன் பிசாசு பிடிச்சவன் பிசாசு தனக்கு செய்ததே நன்மை தீமை நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அநீதி அறிவிச்சு அசுத்தாவியா பிச்சிச்சு. இப்போ அவனை சந்தித்து ஜீவரத்தம் கொடுக்கிறாரு. அசுத்தாவி தொத்தி பசுத்தாயிட்டு நீ போய் இனத்தார் வீட்டார் இடத்துல போய் கர்த்தர் உனக்கு செய்ததெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அவன் போய் அறிவிக்கிறான். எல்லாரும் கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்பூலி என்னும் நாட்டில் நாடு தெக்கப்பூல 10 நாடுன்னு சொல்றாங்க பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அப்போ பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அதனால் உன் வாழ்க்கையில கூட பிசாசு செய்ததே நினைச்சிட்டு இருக்காது. உன்னுடைய பின்னணி பலவிதமான பிசாசு சாபத்தை குத்துருப்பான், வியாதி குத்துருப்பான், மரணத்தை குத்துருப்பான், தரித்திரத்தை குத்துருப்பான். நீயே கர்த்தருடைய பிசாசுக்கு படி செஞ்சிருப்ப. அதே பேசிட்டு அதே சிந்திச்சுட்டு இருக்காத. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு அறிவிச்சுட்டே இரு. தாவீது போல கர்த்தரை நான் எக்காலத்துல சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும். என் நாள்தோறும் உமது நீதியும் உமது துதியும் சொல்லிக்கொண்டே இருக்கும். உன் வீட்டார் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு அறிவி. அசுத்தாவி தொத்து பசுத்தாவியா இருக்கு. இயேசு காணான் சிறிய மகள் பிசாசினால் கொடிய வேணப்படுறா. பிசாசு செய்து நெச்சு பிசாசு கொடிய வேணை நீங்கவே இல்லை அவளுக்கு. இயேசு கிட்ட வராங்க. நானே ஜீவப்பம், பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டி போடுதல்ன்றார். கட்சியில பிள்ளைகள் நாய் தின்னுமேன்ற அந்த ஜீவ அப்பத்தை குத்தார். அந்நேரமே சுகமாயிட்டான், அசுத்தாய் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இயேசு பத்தி தான் பேசணும். இயேசு ஜீவன் பரிவு, இயேசு சாவல், இயேசுக்குள்ள எல்லாத்தையும் எதுவுமே வானத்தோட பரலோகமே இருக்குது அவருக்குள்ள. கர்த்தருக்கு செய்தது எல்லாவற்றையும் தேவ நீதியிலிருந்து உயிர்த்தது வெள்ளிங்குது. பரலோக ராஜ்யமே இருக்குது. ஆசீர்வாத ஐஸ்வர்யம் இயேசுக்குள்ள கெட்டது எதுவுமே கிடையாது. பாவ மன்னிப்பு ரட்சிப்பு ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை பாவத்துக்கு பரிவா தேவநீதி மரணத்துக்கு பரிவா உயிர்த்த தரித்திற்கு ஜீவ ஐஸ்வர்யம் பாதாள் பரலோக ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்துவத்தையே அறிவி. தேவன் தனக்கு ஆதாம் முடி உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தாய் வாய் நல்லா நீ ஆசீர்வாதமே நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துருவாய். திருப்பி பிசாஸ் சொன்னதே போய் அறிவிக்கிறது. திருப்பி லேகோன் பிசாஸ் தான்.
திருடவும் கொள்வாய்க்கு வெறும் நானோவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிமாணப்படும் வந்தேன். பசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா, ராஜாஜி ராஜா, கத்தாதி கத்தா. ஆண்டவரே, இந்த சத்தியம் எங்களுக்கு சரியா தெரியல ஆண்டவரே. நான் உண்மை ஒத்துக்கிறேன். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று திருவிழத்தில் பங்கிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த மாதிரி கான்சியஸா இருந்தானா நிறைய பேர் நிறைய முறை இல்லை. பிசாசோடதெல்லாம் பேசியிருக்கிறேன், சிந்தித்திருக்கேன். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பல வருஷம் ஆச்சு. இன்னும் சுயநீதி அநீதி தான் பேசியிருக்கேன். அதனால எனக்கு லாபம் இல்லை, நஷ்டம் தான். மாம்ச சிந்தை மண்டத்தை தான் கொடுக்குது. ஆதாமி சிந்தை பிசாசுக்காரத்தை பேச பிரச்சனை, போராட்டம், வியாதி, வறுமை, தத்துவமாக தான் இருக்குது. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ணப்படுவேன். அந்த ஜீவன் இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்துவத்தை தேவன் தனக்கு ஆதாம் மூடுகளுக்கு அறிவிக்க அசுத்தாய் போய்த்தான் ஆகும், பசுத்தாய் வந்துதான் ஆகும். நன்மத்தையும் அறியத்தக்க கிடையாது. தேவன் தனக்கு உங்களுக்கு அறிவிச்சா பிசாசு உரிமையா வரான். அது மட்டும் கரெக்டா நடக்குது. ஏன்? ஆதாமின் சேர்ந்த பாவத்தை மறந்து தேவன் தனக்கு ஆதாம் பாவம் மண்ணும் தேடி வியாதி வறுமை தரத்திடலாம். கிறிஸ்து சிந்தி ஜீவன சமா தேவ நீதி தூய்தல். தேவன் தனக்கு ஆதாம் முழுத பசுத்தாய் கண்டிப்பா வரணும். தேவன் நீ பாதுகாப்பாய் இருப்பாய், உலகத்துக்கு ஒளியா இருப்பாய், நீ பூமிக்கு உப்பாய் இருப்பாய். கத்தாவே, இந்த சத்தியத்தை கேட்டு ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கத்தா, பயப்படாத, கலங்காத, திகையாத. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறான்றாரு. பாவிகளும் பிரதான பாவியா இருந்து ரவுடித்தனம் பண்ணி இந்த சவுல் பவுலா மாதிரி ஞானஸ்தானம் எடுத்துமே இனி நானே இல்லப்பா, கிறிஸ்து தான் எனக்கு இருக்கிறார். கொரிந்திரு, தெசலோனிக்கே, கலாத்தியர், ரோமாபுரி பட்டதெல்லாம் கிறிஸ்து செய்ததே பிரசவம். என்னை பலப்படுத்த கிறிஸ்து, நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மாம்ச சேர்ந்தவன் கிறிஸ்து செஞ்ச ஜீவன சமாதானம். ஆதாமுக்குள் மறிக்கிற கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்படுவான். எல்லா கிறிஸ்துக்குள்ளே பிரசவம். அந்த கிறிஸ்து எனக்கு ஜீவன்றான். கொரிந்திரு, தெசலோனிக்கே, கலாத்தியர், ரோமாபுரி பட்டதெல்லாம் ஒரு பெரிய ஏபிள் கொண்டு வந்தான். அந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தது, ஜீவ விச்சது, தேவ நீதி உயிர்த்ததுமா இருக்கிறாரு. மரணத்துக்கு தப்பலாம், சாபத்துக்கு தப்பலாம், பாதாளத்துக்கு தப்பலாம், வியாதிக்கு, வறுமைக்கு, தரித்திரத்துக்கு எல்லாத்துக்கும் தப்பிச்சுக்கலாம். பிசாசுக்காரி எல்லாம் ஏட்டு ஜட்டுக்கு தப்பலாம். அவர் தேவ நீதி உயிர்த்ததுமா இருக்கிறார். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அறிவிச்சுக்கிட்டே இருக்கு. அசுத்தாயோட பசுத்தாயோட பிரசங்கத்துக்கு எல்லாரும் ஆட்சியப்படுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. கத்தாவே, இந்த சத்தியத்துக்கு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். முழு உலகத்துக்கு எல்லா ஜனங்களுக்கு இயேசு ஜீவன் பரிவி ஜீவன் அறிவிக்கிறேங்க. கத்தாவே, 8 கோடி ஆதாம் வழியா பிறந்து பாவத்தை மனித தேவன் உங்களுக்கு உலகம் ஃபுல்லாக கட்டி பாதாளமாகுது. பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள், பிரிவினைகள், சாபங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், வேதனைகள், துக்கங்கள், மரணங்கள், நடுவரே கடன் தொல்லைகள், ஆபத்துகள், விபத்துகள், கொடிய வியாதிகள் எல்லாம் பிசாசு உள்ள புகுந்து விளையாடுறான். இயேசு வியாதியஸ்தரை சுஸ்தமாக்கினார். சாபத்தை நீக்கினார், பாவத்தை நீக்கினார், மரணத்தை நீக்கிறார், தரித்திர பாதாளத்தை நீக்கிறார். ஜீவனத்தை இயேசு சுலாமட்ட வாக்குத்தத்தை கொடுக்கிறார். தேவன் தனக்கு ஆதாம் முழு குலத்தை கொடுக்கிறார். அசுத்தாவிலாம் தோத்துறாரு. பசுத்தாவிலாம் தேவதூரெல்லாம் பணிபடி செய்யறாங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவனில் வார்த்தையில் மிகுந்த கணிகள் சொல்லுங்க. கத்தாவே, முழு உலகத்தை ஜனங்க, கிராமத்து ஜனங்க, பட்டணத்து தேசத்து ஜனங்க எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்துக்கிற திருடம் கொண்டு ஐசிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் இயேசு ஜீவன் பரிவு தேவ நீ தூயத்தில் தேவன் தனக்கு ஆதாம் கொடுக்குற தாய். அசுத்தாய் தோத்துறோம், பசுத்தாய் தேவதூரெல்லாம் பணிபடி செய்யிட்டு இருக்கா. வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க. இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குத்தத்தெல்லாம் ரிசீவ் பண்ண, ரிலீஸ் பண்ண, ஆதாம் கிறிஸ்து எல்லாத்தையும் சுதந்திரிக்க, பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில பரலோகத்தை அனுபவிக்க, இந்த சத்தியத்துக்காக ஒருவரை பயன்படுத்தி ஆஸ்வதிக்கான்னு சொல்லிருக்கா. பெரிய காரியங்கள் செய்யப்பட்டிருக்கா. வைணத்தம் ஆண்டவரே சோத்திரம். எல்லா ஜபத்து கேட்டு, எல்லா விண்ணப்பத்தை, எல்லா வேண்டுதல் கேட்டு இதை அப்படியே சேர்க்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்துல எல்லா ஜபத்தையும் ஏற்கொள்ள ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராம் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதி எங்கள் சபை நடக்கும். ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்கும். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. உங்களோட சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. உங்கள் சேனல் துளசிராம் தாமஸ். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கேன். 100% ஜீவ மார்க்கம். தினத்தோருக்கு வெளியேற்பட்ட செய்திகளை கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்யாமல் இருக்க மாட்டார். அதனால கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததெல்லாம் அறிவிங்க. இயேசுக்கு சொல்லாமட்ட வாக்குறது தேவி நீதி தூய்த்தல தேவன் தனக்கு ஆதம் முழுவதுக்கு அறிவிக்க அசுத்தாவிகள் ஓடும். பரிசுத்தாய் தேவதூரால் பாதுகாப்பு, விடுதலை, சுகம், பல, ஜீவன், ஆசுவாத, ஐஸ்வர்யம் உண்டாகும். தாவீது வர ஆடு மேய்க்கணும் ராஜாவை வைத்திருப்பாள். யோசேப்பை சிறைச்சாலிருந்து எகிப்துக்கு அதிபதியாய் மாற்றிருவாள். எஸ்ராஜ் தாய்து அநாத பெண்ணை 102 ராஜ்யத்தையை மாற்றினது போல ஆபிரகாம் சகல காலத்தில் வாசி வேதத்தில் காணும் மாற்றம் எல்லாம் கர்த்தரை குறித்தே பேசுறாங்க, இயேசுவை குறித்தே பேசுறாங்க. அசுத்தாயோட பசுத்தாயோட உலகத்தில் வெற்றி வாழ்க்கை அந்த 2026 உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராம் தாமஸ். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமா, கர்த்தர் உங்களை பேசி உங்களை உற்சாகப்படுத்தி கர்த்தரை கனம் பண்ணுங்கள்.
கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமானால் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பியிருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பியிருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் தேவன் நிச்சயம் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். ஆமாம், ஆதாமுக்குள்ள இருக்கணும், இல்லை கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். எது லாபம்னு பாருங்க. யாரும் நீட்டுலா இருக்குது. ஆதாமே சேர்ந்து உனக்கு மரணத்தை கொடுக்கும். அது பிசாசுடைய காரியங்கள். கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அது தேவனுக்கு அடுத்த காரியங்கள். தேவன் தனக்கு ஆதாம் தும்பிழுத்து கொடுத்தா வெற்றி ஜெயம் ஆஸ்வாதிச்சு நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் இந்த உலகத்தில் உங்களுக்கு உண்டாகும், பரலோகத்தில் உண்டாகும். அதனால அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. தினத்தை நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வுகள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.